வணக்கம், வெல்கம் டு தி சேனல் Beautifying. And இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா லிப்ஸ் கிட்ட வாயை சுத்தி இருக்கிற கருப்பை வந்து எப்படி அகற்றுறது அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸே வச்சு தான் இந்த மாஸ்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம வாயை சுற்றி கருப்பாகிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஜெனட்டிக்ஸ் இஸ் அ மெயின் ஃபேக்டர். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போஷர், சன்னோட எக்ஸ்போஷர் அதிகப்படியாக இருக்கிறதுனால, அப்புறம் சில டைம் வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கனால தான் இந்த டிஸ்கலரேஷன் ஆஃப் தி ஸ்கின் வருதுங்க. ஸோ டிஸ்கலரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்க மட்டும் கருப்பா இருக்கும், இங்கெல்லாம் வெள்ளையா இருக்கும். ஸோ அது வந்து பிக்மெண்டேஷன், மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கனால தான் இந்த மாதிரி இருக்க டிஸ்கலரேஷன் வருது. ஸோ இதை வந்து வீட்லயே இருக்க ஹோம் ரெமெடிஸை வச்சு எப்படி இதை ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இதை வந்து நீங்க வீக்லி 3 தடவை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரிசல்ட்ஸ் கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பேக்கை. சோ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் தவறாம என் வீடியோஸை நீங்க பார்க்கலாம். இந்த preparation பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் a very 2-step processங்க. First is masking and second is hydrating the skin. So hydration, அந்த ஹைட்ரேஷனுக்கு வேண்டி மாய்ஸ்சரைசர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்டெப் ப்ராசஸையும் இப்போ எப்படி பண்ணலான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ பொட்டேட்டோவை வந்து இப்படி கிரேட் பண்ணி அதோட சாரை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிக்மெண்டேஷனை வந்து நீக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரலாகவே வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்கும். நம்ம வாயை சுற்றி இருக்க டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இது ஒர்க் பண்ணும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா எடுத்துக்கோங்க. மைதாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட்னிங் அண்ட் லைட்னிங், நம்ம ஸ்கின்னோட கலரை வந்து இது நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்தால் வந்து இது மறைக்கிறதுக்கு வந்து இதோட தத்துவம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு. நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி உள்ளார இருக்க வந்து இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மைன்யூட் கிரானுலேட்டட் பார்ட்ஸ் மாதிரி இருக்கனால நம்ம டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். தக்காளி ஜூஸ்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால அது ஒரு நேச்சுரல் ப்ளீச் பண்ணுற மாதிரியே இருக்கும். டார்க்னஸ் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நீட்டாக ஒரு லேயர் அப்படியே எடுத்த மாதிரி இருக்கும். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறது வந்து கஸ்தூரி மஞ்சள். இதில் அதிகமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளோட போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்மளுக்கு இரிட்டேட்டட் ஸ்கின் இருந்தால் அதை வந்து காம் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி இல்லைனா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு நல்ல திக் பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால ரெட்னஸ் இல்லை இச்சிங் ஸ்கின் இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாம் இருந்தால் அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கிளிசரினில் வந்து ஃபைன் லைன்ஸ், நம்மளுக்கு இருக்க வாயை சுற்றி இருக்க சுருக்கங்கள், ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், நல்ல மாய்ஸ்சர் ஸ்கின்க்கு கொடுக்கும். ஒரு வைட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வைட்டமின் இ ஆயிலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம ஸ்கின்ல ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்க்கு வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க இப்போ எப்படி இந்த மாஸ்க் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாஸ்க் எடுத்து லிபரலாக உங்களுக்கு எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ இல்லை டார்க் பேச்சஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து நம்ம மவுத்தை சுற்றி நம்ம இந்த மாஸ்க்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 15 to 20 minutes நீங்கள் காய விட்டுருங்க. இது வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஊறுற மாதிரியே இருக்கும், லைக் கொஞ்சம் இச்சிங்காக இருக்கும். பட் இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஸோ ஒரு காட்டன் பேட் எடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண வந்த மாய்ஸ்சரைசரை வந்து நீங்கள் இது வந்து நல்லா அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து எங்கெங்கே உங்களுக்கு டார்க் பேட்சஸோ அந்த ப்ராப்ளமேட்டிக் ஏரியா இருந்ததோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் இது வந்து நைட்டு மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இதை வந்து அப்படியே விட்டுறலாம். ஸோ நைட் ஃபாலோ பண்ணி அப்படியே விட்டுட்டேன்னா உங்களுக்கும் நல்ல ஒரு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். இட்ஸ் until then, take care, bye bye.